வணக்கம். நான் படித்த புத்தகத்தில் எனது மனதில் பதிந்ததை உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஓலைச்சுவடியில் எப்படி எழுதுனாங்க எனக்கு ஒரு இது அதை எடுத்து படித்தேன். ஓலைச்சுவடியில் எப்படி எழுதப்பட்டது அப்படின்ட்டு. தென்னிந்தியா மற்றும் இலங்கையில் 70 அடி உயரம் வரை வளரக்கூடியது ஒரு பனை வகை. சரி, விரி பனை. அந்த பனை விரி பனை வகையில் உள்ள ஓலையில் தான் ஓலைச்சுவடி எழுதுறதுக்கு பயன்படுத்துவாங்களாம். அதை அந்த பனை மரத்தின் முதல்ல உள்ள 3 குருத்து மட்டைகளை தவிர்த்து எடுத்துருவாங்களாம். அதை ஓலைச்சுவடி எழுதுறதுக்கு பயன்படுத்தாமல் மீதமுள்ள மட்டைகளை எடுத்து அதனுடைய நரம்பு நடுலெல்லாம் நிச்சயம் அது குத்திக்கிட்டே இருக்கும். அப்படி தானே எழுத முடியாது அவங்களால. நரம்பெல்லாம் நீக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, கூழாங்கல்ல வச்சு நல்லா சமப்படுத்துவாங்க. தேயின்னு தேய்ச்சி அந்த இடைவெளிகளெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அது நிழலில் உலர்த்துறாங்க. அந்த பச்சை இதெல்லாம் போன அப்புறம் நிழலில் உலர்த்தி ஃபஸ்ட்டு கூழாங்கல்ல வச்சு தேய்க்கிறாங்க. அடுத்து நிழலில் உலர்த்திட்டு தேவைக்கேற்ப நீல அகலத்தில் நறுக்கி எடுத்துட்டு எதை கொண்டு எழுதியிருக்காங்க, மடக்கெழுத்தாணி. எதை கொண்டு எழுதியிருக்காங்க, மடக்கெழுத்தாணியை கொண்டு எழுதியிருக்காங்க. அன்னைக்கு மடக்கெழுத்தாணியை கொண்டு எழுதியிருக்காங்க. அன்று எழுதப்பட்டது. இன்னைக்கு எதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? சரியா? இன்னைக்கு பரவலாக நாம் பயன்படுத்துவது எதை என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். நன்றி.